இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. இந்த முக்கால்வாசி ஓன் போர்டு வச்சுக்கிற ஓனர்கள்லாம் தயவு செய்து ஒரு டிரைவர் போட்டு போங்க. ஏதோ அப்படியே ஆர்பி லைசன்ஸ் வாங்குறத கராமரான்னு ஓட்டுறது, ஹில்ஸில் இறக்கத்தில் பிரேக் சர்க்குன்னு பிரேக் அடிக்கிறது, கனரக வாகனம்லாம் அடித்த உடனே நிற்கிங்களா? முக்கால்வாசி காருக்கு நிறையா ஓன் போர்டு கார் நிறையா தவறு பண்ணுறாங்க. இதில் அடிப்பட்ட கார் எல்லாம் ஓன் போர்டு கார் தான் பாருங்கள். 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஒரு டிரைவர் போட்டுட்டு போக மாட்டேங்கிறீங்க. கனரக வாகனத்தை யோசிச்சு பார்க்கணும். கார் டக்குன்னு அடிச்சா பிரேக் நிற்கும். கனரக வாகனம் எத்தனை டன்னேஜோட வருது, அதை கொஞ்சம் யாராவது யோசிச்சு தயவு செய்து டிரைவர் போட்டு போய் லாங் டூர் போங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அவசரம் பார்த்து குடும்பத்தையே நம்ம டோட்டலாக இழக்கிறோம் பாருங்க. முக்கியமாக 14 வீலு 16 வீலு இதெல்லாம் 10 கீர் வண்டி. கனரக வாகனத்திலேயே அது கீர் அதிகமாக போடுறதுனால டிரைவருங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் எவ்வளோன்னு, கனரக வாகனம் ஓட்டுறவங்களுக்கு. அதனால் முக்கியமாக இந்த சின்ன வண்டி ஓட்டுறவங்கலாம் இதை புரிஞ்சு இனிமேலாவது கரெக்டாக கொஞ்சம் இந்த சிக்னல்லையும் சரி சைடு எடுக்கும்போதும் சரி பெரிய வண்டிக்கு முதல்ல இடம் கொடுத்து போங்க. ஒரு 14 வீலோ 16 வீலோ நிறுத்துகிற இடத்துல ஒரு 5 கார் நிறுத்தலாம், ஒரு 10 பைக்கு நிறுத்தலாம். இதெல்லாம் அவ்வளோ இடம் மீதியாகும். முக்கியமாக இது சின்ன வண்டியில் போகிறவங்க இதை புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வண்டி உடனே டிராஃபிக் கிளியர் ஆயிரும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக சீக்கிரம் போயிடலாம். வண்டியும் சேஃப்டியாக இருக்கும், உங்கள் உயிருக்கும் சேஃப்டியாக இருக்கும். இந்த தகவலை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்காங்க நண்பர்களே. நன்றிங்க.